ஓலா கம்பெனில இருந்தே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா ஓலா கம்பெனி அவங்களோட நெட் ப்ராஃபிட், அவங்களோட ரெவன்யூ இந்த மாதிரி எல்லாமே டவுன்ல இருக்கு. அண்ட் தென் அந்த கம்பெனி மேல ப்ரெஷருமே வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரால அவுட்லெட்ஸ்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுமே நிறைய அவுட்லெட்ஸ் வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயம் இருக்கும்போது ஏன் இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஏறுது அப்படின்றது தெரியல. இந்த கம்பெனியோட டீடைல்டு அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறோம்னு சொல்றாங்க, அண்ட் தென் என்னெல்லாம் நெகட்டிவ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்க தான் வந்து ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே இனிஷியலா கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது ஈஸியா வந்து, ஏன்னா பிப்ரவரியில வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த கம்பெனில இருந்து 99% அவங்களோட சர்வீஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஓ சொல்லியிருந்தாரு. ஒரு சிஓ வந்து 99% அவங்களோட சர்வீஸ், அவங்க சேல்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறோன்னு சொல்றாங்க. பட் அதே சேம் டைம்ல தான் அந்த சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. நம்மளால டிவி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஒருத்தவங்க வந்து அந்த ஷோரூம் முன்னாடியே வந்து அந்த பைக்லாம் வந்து அந்த டைம்ல பர்ன் பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் வந்து நடக்கும்போது சிஓ என்ன சொல்றாங்கன்னா 99% வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. நம்ம ஊர் சைடே நம்மள சுத்தி இருக்கவங்களே யாரா ஓலை வண்டி வச்சிருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க சர்வீஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா 2 பேருமே அதே தான் வந்து சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் எப்படி இந்த 99% ஃபுல்ஃபில் பண்ணாருன்றது ஒரு கேள்வியா வரும். அதுக்கடுத்து இந்த அன்ரெஜிஸ்டர்ட் வண்டிலாம் வந்து சேல் பண்ணது, அண்ட் தென் ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நிறைய அவுட்லெட்ஸ் வந்து திறக்கிறேன்னு சொன்னாரு, அதுவுமே வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணல. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட் ஷேர் பிடிப்பாரு, மார்க்கெட் ஷேரும் பிடிக்கல. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, மார்க்கெட் ஷேர் பிடிக்கல, எங்க சேல்ஸ் நல்லா இல்லை, அண்ட் தென் சர்வீஸ் வந்து நல்லா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் போக போக வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இங்க ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டில குட் மார்க் கொடுத்துருக்கலாம். பட் அது எதுவுமே நடக்கல. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லா ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரிசல்ட்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாவே வந்து நெகட்டிவான ரிசல்ட்ஸ் தான். நம்ம ரெவன்யூ வைஸ் பார்த்தாலும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ வைஸும் டவுன் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே வந்து டவுன் ஆயிருந்துச்சு. இந்த ஓவரால் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே டவுன்ல இருக்கும். ஆனா அவங்களோட கிராஸ் மார்ஜின் மட்டும் ஏறிச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஜென்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஒன்று விற்கிறாங்க. அதுல வர மார்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுல சேல்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு இப்போ இந்த லேட்டஸ்ட் மாடல்ல. ஸோ இது வந்து ஓரளவுக்கு கேட்சப் ஆயிருக்கு. பட் அது வந்து ஓவரால் சேல்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணும்போது பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தல. மார்ஜின் மட்டும் ஏறி. ஸோ இது மட்டும் தான் அவங்களோட ரிசல்ட்ல வந்து பிளஸ் பாயிண்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இவங்களோட பேட்டரி ரிவர்சல் வந்து பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பேட்டரியை வந்து ஸ்வைப் அப் பண்றதுக்கு, அண்ட் தென் வாரண்டி முடிஞ்சுன்னா அதை வந்து கிளைம் அப் பண்றது கொஞ்சம் கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்க்க முடியுது. அண்ட் தென் அந்த பேட்டரி பிரைஸ்மே வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு வந்து பிளஸ் பாயிண்டா அமையலாம். ஏன்னா பேட்டரி தான் வந்து ஆப்வியஸ்லி இவி செக்மெண்ட்ல. ஸோ அது வந்து பிளஸ் பாயிண்டா அமையலாம். அண்ட் தென் இந்த கம்பெனி இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. அவங்க ஆர்என்டி ஸ்பெண்டிங்ல ஃபோக்கஸே இல்லை. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் எதுவா இருக்க போகுது அப்படின்னா சேல்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்என்டி ஸ்பெண்டிங்ல எதுவும் கிடையாது. ஸோ அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் அவங்க எதுவும் பண்ணல அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2027 எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வராது. நியூ டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பிஎல்ஐ ஸ்கீம் மூலமா நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு 4500 கோடி வந்து டேக் ஓவர் பண்ணி, அதாவது லோனா வந்து எடுத்து பிஎல்ஐ ஸ்கீம் மூலமா ஒரு 20 ஜிகாவாட் கெப்பாசிட்டி வந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 4500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போற பிஎல்ஐ ஸ்கீம் மூலமா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1000 கோடி வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க இந்த 5 ஜிகாவாட் செக்மெண்ட் உள்ள அந்த ப்ராடக்ட், அந்த பேட்டரி ப்ராடக்ட். இது வந்து இந்த பினான்சியல் 2029 அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க அதை அச்சீவ் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமா எடுத்ததுக்கு பிரேக் ஈவன் ஆச்சு வரணும். அட்லீஸ்ட் இப்போ அவங்க 1000 கோடி எடுத்திருக்காங்க, அந்த பண்ண போறோம்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 500 கோடிக்கு அவங்க கடன் எடுத்திருப்பாங்க. அந்த 500 கோடி கடனுக்கு இவங்க வந்து அந்த 500 கோடி சேல்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் பண்ணணும். 1000 கோடி போல அப்படின்னா கூட அந்த சேல்ஸ் பிரேக் ஈவனே வந்து அவங்க டச் பண்ணல அப்படின்னா 100 கோடி ரூபா வந்து பெனால்ட்டியா வந்து கட்ட வேண்டியதா இருக்கும் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ இது எல்லாமே அந்த கம்பெனிக்கு இருக்க நியூஸா இருக்கு. அண்ட் தென் நம்ம காம்படிஷனை பத்தி சொல்லவே தேவையில்ல. போன வருஷம் இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 50% இருந்துச்சு. இப்ப பார்த்தா 30% தான் இருக்கு. 20% வந்து லெஸ் இருக்கு ஒரே இயர்ல. ஸோ இவங்களோட அதர் காம்படிட்டர்ஸ் எல்லாமே உள்ள வந்துட்டாங்க. டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர்லாம். ஸோ இவங்க வந்து அவங்க மார்க்கெட் ஷேரை டாமினேட் பண்றதை விட்டு குறைஞ்சிட்டே வராங்க. ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இவி பிளேயர். பட் இப்போ எதுவுமே பண்ண முடியல அவங்களால. பட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஓலா கம்பெனில இருக்க நியூஸஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க பாருங்க. ஏன்னா ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி இப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுல நம்ம இதையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னெல்லாம் பண்றோம்னு சொல்றாங்க, ஆனா என்னெல்லாம் ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தாலே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது நீங்க சொல்றது ஒன்னா இருக்கு, ஆனா செய்யறது வேற ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஜியோ பிளாக் ராக் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. 17,800 கோடியில வந்து அந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்டா இருக்கு. இது லிஸ்ட் ஆகும் போதே இந்தியாவில மொத்தமா 47 ஏஎம்சிஸ் வந்து இருக்காங்க. அந்த 47 ஏஎம்சிஸ்ல டாப் 30 வந்து லிஸ்ட் ஆயிட்டாங்க. இப்ப 29 பிளேஸ்ல வந்து இருக்காங்க. இது வந்து அந்த கேபிட்டல் வைஸ் பார்க்கும்போது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 17,800 கோடி வச்சிருக்காங்க அப்படின்னாலே அதுவே வந்து டாப் 29 வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க.
இதுக்கான பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றேன். மொத்தம் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபரிங்கா வந்து 3 எடுத்துட்டு வர போறாங்க. இது 3மே டெப்ட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸா இருக்க போது. டெப்ட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நீங்க பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. லைக் வந்து டிபிஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதை தான் நியூ ஃபண்ட் ஆஃபரிங்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஈக்விட்டியில வந்து எதுவும் கிடையாது. இப்போ இந்த 3 ஃபண்ட்ஸ் புதுசாக விடுறதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டியிலோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் 57% வந்து பெஞ்ச்மார்க் விட அதிகமா செயல்பட்டு இருக்கு. அப்படின்னா 3ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் பீட் பண்ணி 2% வந்து அதிகமா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஈக்விட்டி. பட் இங்க டெப்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அது வந்து ஆவரேஜா ஒரு 9 to 10% தான் வந்து ரிட்டர்ன் வந்து தரும் பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் போது. பட் இதுவே நம்ம ஏஎம்சி தான் நம்ம கணக்கு பண்ணோம்னா ஆக்சுவலா நம்ம கைக்கு வரது ஒரு 8% தான் வந்து வரும். ஸோ இதனால இந்த பெஞ்ச்மார்க் பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஜியோ கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அம்பானி கிட்ட வந்து ஒரு 475 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஜியோல வந்து இருக்காங்க. அந்த மக்களை வந்து லீவரேஜ் பண்ணலாம். ஸோ அங்க வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதான் இவங்களோட பிளானா இருக்கு. இந்த 475 மில்லியன் பேர்ல இந்த ஜியோ ஆப் யூஸ் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மக்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஜியோ ஆப்ல வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது அவங்க பிளானா இருக்கு. அண்ட் தென் இவங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸா இருக்கலாம். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2017 இந்த டாப் 35 சிட்டிஸ் வந்து இந்தியால இருக்கு. அந்த டாப் 35 சிட்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த எஸ்ஐபிஸ் எல்லாம் பண்றவங்களோட எண்ணிக்கை 90% அவங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரன் ஆகுது அல்ல எஸ்ஐபி பண்றாங்க அப்படின்னா அதுல 100ல 90 பேர் வந்து இந்த டாப் 35 சிட்டிஸ்ல தான் வந்து பண்ணிருந்தாங்க. பட் அதுவே இப்போ எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா 70% தான் வந்து ஆயிருக்கு. அப்படின்னா 30% இந்த 2025ல நிறைய பேர் வந்து ரூரல் ஏரியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, செமி அர்பன் ஏரியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. 2017ல 90%, இப்போ வந்து 70%. ஸோ இதுவும் போக போக வந்து கம்மியாகும். ஸோ அதனால Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட மினிமம் எஸ்ஐபி வேல்யூ எவ்வளவு இருக்குது அப்படின்னா 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஜியோ ஆப்ல எடுத்துட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜியோ ஃபினான்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. த்ரூ டிஜிட்டலா இப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது பிளானா இருக்கு. ஸோ ஜியோ ஆப்ல லிவரேஜ் பண்ணலாம்னு பிளான் அபிஷியலா எடுத்துட்டு வரப்போது ஜியோ ஃபினான்ஷியல் ஆப்ல வந்து எடுத்துட்டு வர போறாங்க. இந்த 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இது வந்து டெப்ட் ஓரியன்டட் ஃபண்டா இருக்க போது. ஸோ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரிங்ஸ்ல டெப்ட் ஓரியன்டா தான் போக போகுது. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கம்பெனி தான் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்றது. ஸோ இந்த ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர் வந்து 2023 ஆகஸ்ட்ல வந்து லிஸ்ட் ஆச்சு. அப்பவே 2 trillion rupees வந்து வேல்யூவேஷனா இருந்த ஒரு கம்பெனி இது. ஸோ அப்பவே இந்த வேல்யூஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கான சிக்னிஃபிகன்ட் growth இருக்கணும். 2023 வந்து சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கான growth இருக்கணும், அந்த அளவுக்கான கிளைண்ட் பேஸ் வந்து ஏறி இருக்கணும். பட் அந்த அளவுக்கு எதுவும் ஏறல அப்படின்றதான் இப்போ வரைக்கும் நியூஸா பார்க்க முடியுது. ஸோ இந்த வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க போட்டிருக்க பிளான் எல்லாமே சக்சீட் ஆகணும். சக்சீட் ஆகின்னு தான் சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா ஜியோ பத்தி தெரியும். ஃபர்ஸ்ட் எப்படி வந்து உள்ள வருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க மார்க்கெட்டை பிடிப்பாங்கன்ட்டு. பட் இங்க ஃப்ரீயா கொடுக்க முடியாது. எஸ்ஐபின்றது பார்க்கலாம் எப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. காஃபி டே ஷேர் வந்து ஒரு 10% வந்து அப்பர் வேல்யூ வந்து கொடுத்துருக்கு, அப்பர் சர்க்கிட்டே டச் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா டாலி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. நான் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை கேள்விப்படுறேன். இவங்க வந்து சென்னை பேஸ்ட் ஒரு இன்வெஸ்டரா இருக்காங்க. இதுவே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இவங்க எப்படி அப்படின்னா நம்ம சென்னையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இவங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு 17 ஸ்டாக் வந்து இருக்கு. அதோட ஓவரால் வேல்யூ வந்து 430 கோடியா வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 17 ஸ்டாக் தான் ஓன் பண்ணுவாங்க. மினிமம் ஸ்டாக் ஓன் பண்ணி மேக்ஸிமம் ரிட்டர்ன் தர ஒரு ஆளா இருக்காங்க இந்த டாலி கண்ணான்றவங்க. இவங்க வந்து ஒரு லேடி தான். இவங்க வந்து சென்னை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய பேரை பார்க்கப்படுதுன்றதே எனக்கு இப்பதான் தெரியுது. ஸோ இவங்க இந்த காஃபி டே ஷேர் வந்து வாங்கிட்டதா ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால 1% ஆஃப் த ஸ்டேக் 1.33 சம்திங் அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர் வந்து இந்த காஃபி டேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்ற நியூஸ் வந்த உடனே காஃபி டே வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவ்வளவுதான் ரீசனே தவிர மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த சேஞ்சும் இல்லை. பினான்சியல்ஸா நம்ம எடுத்து பார்க்கும்போது 2019 இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து இறந்தாங்க. ஸோ அந்த ஃபவுண்டர் இறந்ததுல இருந்து இந்த கம்பெனி டெப்ட் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாம தவிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸ்பென்ஷனும் வந்து பண்ண முடியல. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி அந்த ஃபவுண்டர் போனதுக்கு அப்புறமே பிரஷர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு 2019 இருந்து இப்போ வரைக்கும் அதுல தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ ஏறதை விட லாசஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் சிம்பிள் தான். இந்த காஃபி டே என்டர்பிரைஸ் சொல்லிட்டு ஒரு அவுட்லெட்லாம் நம்ம பார்த்துருவோம். காஃபி டேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கர்நாடகா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த அவுட்லெட்ஸ் மூலமா இந்த காஃபி, பீவரேஜஸ், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல தான் இவங்க வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இதை தாண்டி காஃபி பீன் இந்த காஃபி கொட்டையுமே வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு கர்நாடகால. அதுக்கு வந்து நிறைய இந்த லேண்ட்லாம் வந்து வாங்கி ஸோ அதுக்கான பிளான்டேஷன்லாம் போயிட்டு இது ஒரு ரெவன்யூ செக்மெண்ட். அண்ட் தென் அந்த காஃபி டே அவுட்லெட்ஸ்ல ஒரு ரெவன்யூ செக்மெண்ட். அண்ட் தென் நிறைய ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. ஸோ இது 3 தான் ரெவன்யூ செக்மெண்டா இருக்கு. இதுல டாப் 2 வந்து காஃபி பீன் எக்ஸ்போர்ட்டும் இந்த காஃபி டேவும். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ ப்ரெஷர்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. காஃபி பீன்ல ப்ரெஷர் இல்லைன்னா கூட காஃபி டேல வந்து இப்போ நிறைய காம்படிட்டர்ஸ் வரவே இது ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ ஓவராலா எல்லாமே லாசஸ்ல தான் இருக்கு. இவங்க வாங்கிட்டாங்கன்ற ஒரு நியூஸ் மட்டும் தான் ஏறி இருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னாலும் நான் இது உள்ள போக மாட்டேன். நீங்க என்ன ஏதுன்றதை டிசைட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா இந்த பிசினஸ் மாடல்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. இந்த காஃபி டே அவுட்லெட் மூலமா எப்படி அவங்க சம்பாதிக்க போறாங்கன்றதுல. ஸோ அதை தாண்டி பிசினஸ் செக்மெண்ட்ல நான் சொன்ன 3 ஏரியா தான். ஐடிசியோட Q1 வந்துருந்துச்சு. ஸோ அதுல நம்ம நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ எது பார்த்தாலுமே வந்து அப்ல தான்
வந்து இருக்கு. சூப்பரான ரிசல்ட்டா தான் இந்த கம்பெனி இருக்கு. ஆனா இது அவங்க கம்பாரிசனா பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பாரிசன்ல பார்க்கும்போது ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்கு. இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது அப்பா இருக்கு. அது எப்படி அப்படின்னா இந்த Q4 Q1 வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 Q4ம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 Q1ம் அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த Q4ன்றது ஹாலிடே செக்மெண்டா இருக்கு. ஸோ அந்த ஹாலிடே டைம்ல வர்ற அந்த பீரியட்னால ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டல் புக்கிங் அண்ட் தென் டிராவல் டூரிசம் இது வந்து அதிகமா இருக்கும். அந்த ஒரு பீரியட் மட்டும் Q4 மட்டும் எப்பவுமே நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கும் எல்லா ஹோட்டல் கம்பெனிக்கும் டூரிசம் கம்பெனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டா இருக்கு. அது கூட கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸா இருந்தாலும் ஓவரால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட ரிசல்ட் வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு அப்படின்றதா ரிசல்ட்டா இருக்கு. இதுல நீங்க ப்ராஃபிட், ரெவன்யூ அண்ட் தென் மார்ஜின்ஸ் எது எடுத்து பார்த்தாலுமே பிளஸ்ஸா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர்ல கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கு. இவங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் செக்மெண்ட் வந்து இன்னும் வெளியே சொல்லாம இருக்காங்க. ரிப்போர்ட்ல வந்து பதியப்படல. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் செக்மெண்ட் மட்டும் தான் இந்த ரிசல்ட் வந்து வெளியே வராத ஒரு நியூஸா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி ஸ்ரீலங்காலையுமே நிறைய லக்ஸரியான அல்ட்ரா லக்ஸரியான ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து வாங்கி அதை வந்து டூரிசம்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற பிளான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணல. ஓவராலா பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட்ல எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அது ஃபுல்லா முடிஞ்ச அப்புறம் தான் நாங்க வந்து சொல்லுவோம். அந்த ரியல் எஸ்டேட் பிளான் எல்லாம் முடிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அது ஹோட்டலா ரன் ஆகும் போது தான் நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கு. இவங்களோட ஓவரால் ரெவன்யூ பார்க்கும்போதுமே அப்படிதான் தெரியுது. இவங்களோட டிராவல் செக்மெண்ட் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த ஐடிசி ஹோட்டல் புக் பண்றது யார் யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த மீட்டிங், ரிசப்ஷன், கான்ஃபரன்சஸ், எக்ஸிபிஷன் இவங்க எல்லாருமே புக் பண்றதுக்கு அதிகமா இருப்பாங்க. அதோட டிமாண்ட் வந்து அதிகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஐடிசி ஹோட்டல் சொல்றாங்க. பட் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 77 இருக்கு PE ரேஷியோ. ஸோ ரொம்பவே அதிகமான ஒரு PE ரேஷியோ தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியை விடவும் அதிகமா இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸோடவே அதிகமா இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸே வந்து 60-65 தான் வந்து இருக்கு PE. நம்ம வந்து ஐடிசி கம்பெனி வாங்கியிருப்போம், அதுல வந்து கிடைச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே வச்சிருக்கலான்றதான் என் பிளானா இருக்கு. உங்க பிளான் என்னன்றதை நீங்க சொல்லுங்க. ஸோ ஓவராலா இதுதான் நியூஸா இருக்கு. இது வந்து நேற்று ஒரு நாள் வந்த நியூஸ் தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமா இருந்துச்சு, ஃபுல்லா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே கொஞ்சம் இன்டெப்தா வந்து போய் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி டெய்லி வீடியோ மேக் பண்ண முடியுமான்னு தெரியல. 10 to 15 நிமிஷம் தான் என்னால மேக் பண்ண முடியும். பட் இன்னைக்கு ஃப்ரீ டைமா இருக்கவே இந்த அளவுக்கான லென்த் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு.